بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகனிய சகோதர சோர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பலவிதமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றது. அதில் ஒரு முக்கியமான செய்தி சலாம் கூறுவது. ஒரு முஸ்லீமை பார்த்தால் அல்லது முஸ்லீம் அல்லாத மக்களை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து என்று நம்ம சொல்லுகிறோம். அதற்கு பதிலாக அவர்கள் அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற பொருள். அலைக்கும் சலாம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் தான் இதனுடைய பொருள். அப்ப இந்த சலாம் புகாரில 62 27வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கக்கூடியது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய சாயல்ல படைக்கிறான், அவனுடைய சாயல்ல படைக்கிறான். ஏறத்தாழ அவர் 60 முழங்கள் அவரை படைக்கிறான். 60 முழம் இருக்கிறார். நம்ம இப்போ இன்னைக்கு 5.5 6க்கு மேலே யாரும் கூடுறதில்ல. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் இருந்ததாக சொல்றாங்க. 60 முழங்கும் போது ஏறத்தாழ 90 அடி கிட்ட வருது. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கக்கூடிய அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் படைக்கிறான். வேற எந்த ஜீவராசியும் உலகத்தில் படைக்கல. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த வாகனம் இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லை. ஆக அவர் நடந்து தான் போனோம். அவர் நடந்து போகக்கூடியன்னா நம்மள மாதிரி இருந்தால் நடக்கலாம் போக முடியாது. நம்மள மாதிரி 5 அடி 5.5 அடி 6 அடி இருந்தால் நடந்து போக முடியுமா? ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை 60 முழம் அப்படிங்கும்போது 90 அடி படைக்கக்கூடிய அல்லாஹ் இங்கேருந்து ஒரு 8 வச்சாருன்னா புதுப்பிட்டி வருவார். கம்பத்திலேருந்து ஒரு 8 வச்சா புதுப்பிட்டி வருவார். அடுத்த 8 இங்கே பாளையம் போயிடுவார். அப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையும் சுற்றி திரிய வேண்டி இருக்குது. அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாக அல்லாஹ் 60 முழங்களாக படைத்ததாக புகாரில் பதிவு செய்கிறோம். அப்போ அல்லாஹ் படைக்கக்கூடிய அந்த ஆதமலை அல்லாஹ் சொல்றான், அங்கே இருக்கிற மலக்குகள் அவருக்கு சலாம் கூறுங்க அப்படின்னு சொல்றார். அல்லாஹ் சொல்லையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அங்கே போய் அந்த மலக்குகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க வானவர்கள் அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், இந்த முகமனம் இருக்க இதை உன்னுடைய ஞாபகத்தில் வச்சுக்க, உன்னுடைய சன்னதிகளுக்கு இதை கொண்டு சேரு அப்படின்னு சொல்லி முதலாக இந்த கட்டளை இடுறான். அப்போ இன்னைக்கு அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம எந்த இடத்துலையுமே பதிவு செய்யலாம், எங்கேயுமே பதிவு செய்யலாம். கல்யாண வீடா இருக்கட்டும், மௌத்து வீடா இருக்கட்டும், காது குத்து வீடா இருக்கட்டும், இல்லை மார்கல்யாண வீடா இருக்கட்டும், இல்லை சரங்கு வீடா இருக்கட்டும், எந்த வீடாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். அவர் பதிலுக்கு வலைக்கும் சலாம் சொல்லலாம். இந்த இடத்துல இதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் இல்லை, இங்க வேண்டாலும் சொல்லலாம். எந்த இடத்துல சொன்னாலுமே இது ஏற்றுக்கொள்ள தகுதா இருக்கு. இப்ப இன்னைக்கு வழக்கத்துல மேற்கத்தியருடைய கலாச்சாரம் என்ன இருக்குது, குட் மார்னிங் இருக்குது. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், நல்ல காலை பொழுது, நல்ல சாயந்தர பொழுது, நல்ல இரவு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேற்கத்தியர் சொல்றாங்க. இதவே தமிழகத்துல பல பகுதிகளில் மற்ற சகோதரர்கள் நம்ம சகோதரர்களுமே சொல்றாங்க, குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். இப்போ நல்ல காலை பொழுது, நல்ல சாயந்தர பொழுது, நல்ல இரவு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு சொன்னாக்க, ஒரு துக்கமான வீட்டில் சொல்ல முடியுமா? எங்க வீட்டில் எங்க அத்தா இறந்து கிடக்குறாரு, குட் மார்னிங், இது நல்ல காலை பொழுது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படுமா? எங்களுக்கு சோமலாம் இருக்குது, விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடுறோம், அங்க குட் ஈவினிங், நல்ல ஒரு ஈவினிங் அப்படி அப்படின்னா நல்ல சாயந்தர பொழுது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயம் இதை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தொட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம் இன்னைக்கு 14 நூற்றாண்டாக நம்ம சமுதாய மக்கள் மத்தியிலே ஓடிக்கொண்டு இருக்குது. அப்ப இந்த சலாத்தை அல்லாஹ் பரப்ப சொல்றான், நீங்க சலாத்தை பரப்புங்க, சலாமை பரப்புங்க அப்படின்னு திருமறை குர்ஆன் நிறைய வசனங்கள் வருது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுல பல குர்ஆன் ஹதீஸ் ஆய்வுல என்ன செய்யலாம் சொல்லலாம். முஸ்லீம் அல்லாத மக்களுக்குமே உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை சொல்றாரு, இப்ராஹிம் சொல்றாரு, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்க அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிற திருமறை குர்ஆன்ல பார்க்குறோம்.
அப்ப இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தாரகை மந்திரம் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி இருக்கிற இதுல வந்து பலவிதமான விஷயங்கள் நமக்கு அடங்கியிருக்கு. ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த வீட்டுக்கு போய் அந்த வீடு கதவு அடைச்சிருக்கு, இன்னைக்கு ஹாலிங் பெல் இருக்கு, ஹாலிங் பெல் அடிச்சிடறோம். ஆனா நம்ம போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொன்ன உடனே அவர் பதில் சொல்லாம அந்த வீட்டுக்கு நம்ம ஏறக்கூடாது. ஓ அலைக்கும் சலாம், அப்பதான் உங்களுக்கு அனுமதின்னு அர்த்தம். அப்போ 3 முறை வந்து சலாம் சொல்லி 3வது முறை சலாம் வரல, அப்படி பதில் வரலன்னா நீ என்ன செய்யணும், திரும்பி போயிடணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி சலாத்துல வந்து பலவிதமான செய்திகளை பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து நிறைய வந்து தர்க்கங்கள் நம்ம இடத்துல பேசப்படுது. முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைய தர்க்கங்கள் பேசுவாங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல நேரடியா தர்க்கங்கள் பேசும்போது அல்லாஹ் சொல்றான், மூடர்களை நீங்கள் பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து என்று சொல்லிட்டு என்ன செய்யுங்க, விலகி போயிருங்க, அவரோட பேசாதீங்கன்னு சொல்றான். அப்ப இந்த சலாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியை உலக மக்கள் அனைவருக்கு இந்த சலாத்தை எத்தி வைத்து உலகத்திலே மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வேண்டும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.